வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 14. பரிசோதனை அறையில் பூத கண்ணாடியை உற்று பார்ப்பவன் போல் வீற்றிருந்த சபேசன் மிகவும் மனம் குழம்பி போயிருந்தான். மாத்தூர் ஜமீன்தார் காஞ்சனையை மணக்க விரும்புகிறார், உடனே புறப்பட்டு வந்து கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நீலமேகம் பிள்ளை எழுதியிருந்த கடிதம் அவனை ஒரேடியாக சஞ்சலத்தில் ஆழ்த்திவிட்டது. மாத்தூர் ஜமீன்தார் காஞ்சனையை மணப்பதா நினைக்க முடியாத சம்பந்தம், சாதாரணமாக கிடைக்கக்கூடாத அரிய சந்தர்ப்பம். காஞ்சனையின் மீது அவருக்கு திடீரென்று பிரேமை ஏற்பட காரணம் என்னவாயிருக்கும்? காஞ்சனையை மணக்க அவருக்கு விருப்பம் ஏற்பட்டது இருக்கட்டும், காஞ்சனைக்கு அவர் மீது விருப்பம் உண்டா? இதையெல்லாம் தெரிவிக்காது 4 வரியில் ஒரு கடிதம் வந்தால் அதை பற்றி என்ன யூகிக்க முடியும்? பரஸ்பரம் அவர்களுக்கு விருப்பமே என்று வைத்து கொண்டாலும் ஜமீன்தாரின் அந்தஸ்துக்கு தகுந்த வண்ணம் விவாகம் செய்து கொடுக்க பணத்திற்கு எங்கே போவது? சகோதரியின் விவாகத்திற்கு வேண்டும் என்றே 4-5 மாசமாக அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பணம் 500 ரூபாய் தான் கைவசம் இருந்தது. அந்த சிறு தொகையில் எப்படி விவாகம் செய்ய முடியும்? யாரிடம் போய் பணம் கடன் வாங்குவான்? எந்த ஆஸ்தியை அவன் அடமானமாக வைப்பது என்று பலவிதமாக யோசித்து மனம் கலங்கி போன அவன் பித்து பிடித்தவன் போல் வீற்றிருந்தான். மென்மையாக ஒலித்த ஆடை அசையும் சப்தம் சீதா வருவதை உணர்த்தி நின்றது. பின்னால் திரும்பிய சபேசன், வாருங்கள் டாக்டர் என்று வரவேற்றான். சபேசனின் வாடிய முகத்தை கண்ட சீதாவின் மனம் சங்கடப்பட்டது. உங்களுக்கு உடம்புக்கு என்ன என மிகவும் பணிவுடன் வினவினாள் அவள். உடம்புக்கு ஒன்றுமில்லை, மனதில்தான் பெரும் சுமை என்று பெருமூச்சறிந்தான் சபேசன். சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு, உங்களுடைய மனக்கவலையை நான் அறியலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். சபேசன் நிமிர்ந்து நன்றாக தனக்கு எதிரே நின்று கொண்டிருந்த அந்த மங்கையை ஏற இறங்க பார்த்தான். 2 மாதங்களுக்கு முன்பு அவள் யாரோ, அவன் யாரோ, ஆனால் இன்று அவனுக்கு ஆதாரமாக வல்லவா இருக்கிறாள். முன்பின் சரியாக தெரியாத அந்த இளம் பெண்ணிடம் சபேசனின் மனம் காந்தத்தினால் இழுக்கப்பட்டு இரும்பை போல் கவர்ச்சி அடைந்து விட்டது உண்மைத்தான். அவளை பார்ப்பதில் ஓர் இன்பம், அவளுடன் வார்த்தை ஆடுவதில் ஓர் மகிழ்ச்சி, அவளிடம் தன்னை பற்றி சொல்லிக் கொள்வதில் ஓர் ஆனந்தம். இப்படியாக அவனது நாட்கள் இன்பமாக கனப்பொழுதில் கழிந்து விட்டது போலிருந்தது. அவளது கனவு மொழிகளில் கொஞ்சம் மன நிம்மதி அடைந்த சபேசன், ஒன்று பிரமாதமில்லை, என் சகோதரிக்கு கல்யாண நிச்சயம் செய்திருப்பதாக என் பாட்டனார் எழுதியிருக்கிறார். அந்த கவலைத்தான் என்றான் மெதுவாக. சீதா தன் முத்து போன்ற பற்கள் தெரிய சிரித்தாள். இதென்ன வேடிக்கை? இதற்காக கவலைப்படுவானேன் என்று கேட்டாள் வியப்புடன். என் தங்கையை மாத்தூர் ஜமீன்தார் விஸ்வநாதன் பிள்ளை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறாராம். அத்தனை பெரிய சம்பந்தம் நமக்கு தகுமா என்றுதான் கவலைப்படுகிறேன் என்றான் சபேசன். விஸ்வநாதன் பிள்ளையா? அடாடா என்று சீதா பதிலுக்கு ஆச்சரியத்துடன் கூவியதை கேட்ட சபேசன், ஏன், அவரை உங்களுக்கு தெரியுமா என்று சந்தேகத்துடன் கேட்டான். எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எங்களுடைய தூர பந்துவென அவரை பற்றி என் தகப்பனார் அடிக்கடி வீட்டில் சொல்லிக் கொள்வதை கேட்டிருக்கிறேன் என்று முடித்தாள். மாத்தூர் ஜமீன்தாருக்கு பெண் கொடுக்க எங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? நாங்கள் பரம ஏழை. ஜமீன்தாரை ஒரு நாள் வீட்டில் வைத்து உபசரிக்க கூட யோகியதை அற்றவர்கள். அந்த கவலைதான் என்னை பிடுங்கி தின்கிறது என சலிப்பாக முடித்தான். அந்தஸ்து மீறிய இடத்தில் சம்பந்தம் செய்து கொண்டால் நமக்கு தான் கஷ்டம். நம்மை அவர்கள் காலப்போக்கில் துச்சமாக நடத்துவார்கள். நாம் மனம் அர்த்தமடைவோம் என்று வெறுப்பாக சபேசன் சொன்னான். அப்படி ஒன்றுமில்லை. பரஸ்பரம் அன்பு இருந்தால் இரு பக்கத்தில் இருக்கும் அந்தஸ்து வேற்றுமை வாழ்க்கையை ஒன்றும் பாதிக்காது. இது நிச்சயம் என உறுதியாக சொன்னாள் சீதா. அந்தஸ்து வேற்றுமை வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிச்சயம்தானா? அழுத்தி கேட்ட சபேசன் அவளது முகத்தை ஆர்வத்துடன் நோக்கினான். தனது கண்களுக்குள் தன் உள்ளத்தை காண ஊடுருவி நோக்கும் அவனது பார்வையை கண்டு கூசிய சீதா, உண்மையாக என்னை பொறுத்தவரை அந்தஸ்து, பணம் இவையெல்லாம் அன்பிற்கு முன் துச்சம்தான் என்றாள். உங்களை போன்ற பணக்கார பெண்ணை ஏழை ஒருவன் மணக்க விரும்பி கேட்டால் நீங்கள் சம்மதித்து விடுவீர்களா என விளையாட்டு போல் சபேசன் கேட்டான். அவர் மீது என் மனம் லயித்து போயிருந்தால் கட்டாயம் மணந்து கொள்வேன். பணத்திற்கும் அன்பிற்கும் என்ன சம்பந்தம் என்று வெகுளியாக கேட்டாள் சீதா. பணத்திற்கும் அன்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. பணம் என்னும்
பணம் என்ற முட்டுக்கட்டையை கண்டு அன்பு இருதயத்திலிருந்து வெளிவர பயந்து கொண்டு ஆழத்திலேயே புதைந்து விடுகிறது என்று அவன் கூறியதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்ற சீதா குழப்பமடைந்தாள். பதுமை போல் அவள் மௌனமாகிவிட்டதை உணர்ந்த அவன், டாக்டர், நான் நாளை காலை வண்டிக்கு ஊருக்கு போகப் போகிறேன். திரும்பி வர 15 நாட்கள் ஆகும். நான் ஊர் சென்றுதான் கல்யாணம் நடப்பதையும் நடக்காததையும் தீர்மானிக்க வேண்டும். காஞ்சனை என் உயிருக்கு சமமானவள். அவளது வாழ்க்கை இன்பம்தான் என் வாழ்வின் லட்சியம். அவளை சந்தோஷமாக இருக்க செய்ய வேண்டியது என் கடமை என்று உணர்ச்சியுடன் சொன்னான். காஞ்சனை போன்ற எனக்கும் ஒரு சகோதரன் இருக்கக்கூடாதா என்று என் மனம் ஆசைப்படுகிறது என்று மந்தகாசமாக பதிலளித்த சீதா புன்னகை செய்தாள். காஞ்சனைக்கும் உங்களை பற்றி சொல்லப் போகிறேன். நான் திரும்பி வரும் வரை வார்டு கேஸுகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சபேசன் முடித்தான். 15 நாட்கள் ஒருவரை ஒருவர் காணாது இருக்க நேரும் என்ற சிந்தனையானது இருவர் மனத்தையும் வேதனையில் அழுத்தியது. அத்தியாயம் 15. வாயிலே வெயிலுக்காக போட்டிருந்த பந்தலில் சபேசன் கயிற்றுக்கட்டிலை கொண்டு வந்து போட்டான். பின்னாலே வந்த நீலமேகம் பிள்ளை கட்டிலின் மீது படிந்திருந்த தூசியை மேல் துண்டினால் தட்டிவிட்டு உட்கார்ந்து கொண்டான். தம்பி, நீயும் உட்காரு, 2 பேருமா ஆறாமற பேசுவோம். காஞ்சனை உட்புறத்தில் இருக்கிறாள். அவள் காதில் ஒன்றும் படாது என்று பேரனை உபசரித்தான். பக்கத்தில் உட்கார்ந்த சபேசனுக்கு சட்டென பேச வரவில்லை. பலவித உணர்ச்சிகளினால் பாதிக்கப்பட்டு மனம் குழம்பி திகைப்பில் சூழ்ந்திருந்த அவன் மௌனமாகவே இருந்தான். நீலமேக பிள்ளை தனது மூக்கு கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டு பேரனை அதன் வழியே கூர்ந்து கவனித்தான். என்ன தம்பி, ஒரே முட்டாய் யோசனையிலே மூழ்கிட்ட? முகூர்த்தத்துக்கு தேதி கூட வச்சுட்டேன். நீ வருவேன்னு காத்து அழுத்து போய் ஜமீன்தாருக்கு சரின்னு வார்த்தை கொடுத்துட்டேன். உன் பேச்சும் நடவடிக்கையும் பார்த்தா உனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலை போல தோணுது. காஞ்சனைக்கு இதை காட்டிலும் யோகம் வரப்போகுதா என சலிப்பாக பேசினான். சபேசன் குறித்த காலத்தில் தன் ஊருக்கு வர முடியாது. 2 நாட்கள் சுணக்கம் ஏற்பட்டுவிட்டது. அதற்குள் நீலமேக பிள்ளை விஸ்வநாதனுக்கு சபேசனை கலந்து கொள்ளாமலே சம்மதத்தை தெரிவித்து விட்டார். கல்யாணத்திற்கு தேதியும் வைத்து விட்டார்கள். இந்த சங்கதியை வந்ததும் வராதுமாக கேள்விப்பட்ட சபேசன் அடைந்த மன அதிருப்திக்கு எல்லையில்லை. தன்னை கேளாது பாட்டன் செய்த காரியத்திற்காக கோபம் கொண்டு ஒரு மூச்சு கிழவனை தீட்ட போல அவனுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனால் அவனால் நீலமேக பிள்ளை கோபித்து கொள்ள முடியவில்லை. தன் நலம் பொருட்டு சகலமும் தியாகம் செய்த கிழவன் வயோதிகத்தின் எல்லையிலே சில ஆசைகளுக்காக உயிரை கையில் பிடித்து கொண்டிருந்தான். தங்கள் இருவர் பொருட்டு உயிரை வைத்து கொண்டிருக்கும் பாட்டனை அவனால் கடிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பதில், ஏன் தாத்தா, இன்னும் 2 நாள் பொறுக்கக்கூடாதா என மனக்குறையுடன் கேட்டான். நீ வரேன்னு கடிதாசி போட்டுட்டு வரலை. ஜமீன்தார் ஒரேடியாக நெருக்கினார். சரின்னுட்டேன் என்றான் கிழவன். புஷ்பநாதனை பற்றி சபேசன் ஆராய புகுந்ததும் முதலாக தெரிந்தது அவனுக்கும் பானுமதிக்கும் இடையே உள்ள நட்பின் விவரம்தான். சங்கதியை கேள்விப்பட்ட சபேசன் நெருப்பில் பட்ட புழுவென துடித்தான். காஞ்சனைக்கு விஸ்வநாதனின் அந்தரங்க வாழ்க்கையை பற்றி தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் நீலமேக பிள்ளைக்கு கூடவா தெரிந்திருக்காது? தெரிந்தமா பேத்தியை கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதித்தான்? ஏழை பெண்ணுக்கு இதைவிட யோகம் கிடைக்காது என்ற காரணத்திற்காகவா காஞ்சனை அந்த விவாகத்தில் பலியாக போகிறாள்? அன்று இரவு முழுவதும் சபேசன் தூங்கவில்லை. மறுநாள் விடுந்ததும் விவாகத்தை பற்றி பேச விரும்புவதாக தெரிவித்தான். அதன் விளைவாகவே இருவரும் மேற்கண்டவாறு வாயில் பந்தலில் வந்து உட்கார்ந்து கொண்டனர். என்னமோ சொல்லணும், நீயே சொல்றது தானே என்று பொறுமை எழுந்த கிழவன் கேட்டான். தாத்தா, மாத்தூர் ஜமீன்தார் நடத்தையில் நல்லவர் அல்ல என்பது என் அபிப்பிராயம். புத்தனூரில் பானுமதி என்கிற ஒரு பாடகியுடன் சிநேகிதம் வைத்து கொண்டிருக்கிறார். ஊரில் இது விஷயமாக அரைக்குறையாக எல்லோருக்குமே தெரியும் என்று மெல்லிய குரலில் கூறி முடித்தான். பதிலுக்கு கிழவன் கடகடவென வாய்விட்டு சிரிப்பதைக் கண்டு சபேசன் திகைத்து போனான். இதை சொல்ல வந்துட்டியா? நான் கூட தான் கேள்விப்பட்டேன். அது நம்மை என்ன பண்ணுது? நம்ம வீட்டு பொண்ணை ஜமீன்தாராணி ஆக்க போறான். ஆண் பிள்ளை, பணம் படைத்தவனா, அப்படி இப்படி இருப்பான். அதையெல்லாம் பார்த்தா முடியுமா தம்பி என்று வேதாந்தம் பேசினான் அவன். தாத்தாவின் வாதம் சபேசனுக்கு பிடிக்கவில்லை. சந்தேகமான
நடத்தை உடையவனுக்கு பணக்காரன் என்பதற்காக பெண்ணை கட்டி கொடுப்பதை காட்டிலும் நல்ல குணமுடைய ஏழை ஒருவனுக்கு கொடுத்தால் மன நிம்மதியுடன் இருக்கலாம் அல்லவா என்று கேட்டான் சபேசன். கிழவனுக்கு பேரனின் மனப்போக்கு புரியவில்லை. நான் விசாரித்த வரையிலே ஜமீன்தாருக்கு இந்த விஷயத்தை தவிர வேறு கெட்ட பேர் எதுவும் கிடையாது. பையன் என்னவோ யோக்கியன்தான். குடிக்கிடின்னு ஒருவித துருப்பழக்கம் இல்லை. ஏதோ சிறு பிள்ளைத்தனமா அந்த குட்டியோடு சிநேகிதமாயிருக்கிறான். நம் பொண்ணு அங்கே போனதும் ஆளே மாறிவிடுவான். பார், எத்தனை பேர் கல்யாணம் செய்து கொண்டதும் புது ஆளாக மாறி ஒழுங்காக்கி விட்டார்கள். அவனை வீட்டோடு இருக்க செய்யறது நம்ம பொண்ணு சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குது. காஞ்சனைக்கு இதை விட பெரிய அதிர்ஷ்டம் வரப்போவதில்லை. நீ அது சொத்தை இது சொல்லேன்னு குறுக்கே நிற்காதே. வார்த்தை கொடுத்தாச்சு. இனி பிசுகி போகிறது. நமக்கும் அழகில்லை. நீ ஒரு காசு கூட கல்யாணத்துக்காக செலவழிக்க வேண்டாம். எல்லாம் அவரை பார்த்துக்குவாராம் என்று கிழவன் பிரசங்கித்தான். தாத்தா, காஞ்சனைக்கு விஷயம் தெரியுமா என்று கவலையுடன் கேட்டான் பேரன். தெரியாது. அவளிடம் இதை பற்றி நான் பேசலை. என்னத்துக்கு பேசணும்? தானா நாளைக்கு தெரிஞ்சு போகுது. என் தம்பி, ஒரே முட்டா யோசனை பண்றியே. ஜமீன்தார் விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிட்டு நாம் மனசு கலங்குறோம். தெரியாமலே பெண்ணை கட்டி கொடுத்தாச்சு என்று வச்சுக்கோ. அப்போ என்ன செய்வோம்? இல்லாட்டி நம்ம பொண்ணை கட்டின பிறகு அவருக்கே வேற வழியா புத்தி இறங்கி போச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? இதை ரொம்ப நினைச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை. பேசாம கட்டி கொடுத்துட்டு அக்கடானே இருக்கிறதை விட்டுட்டு என்று முடித்தான் கிழவன். தாத்தாவின் விசித்திர மனப்பான்மை சபேசனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. பாட்டனின் வியாக்கியானத்தினால் மனம் சமாதானமடையாதவனாக, தாத்தா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். காஞ்சனைக்கு அவரை கட்டி கொள்ள இஷ்டமோ, அதாவது நிச்சயப்பட்டது தெரியுமா என கேட்டான். நீலமேக பிள்ளை கை கொட்டி சிரித்தான். அதை ஏன் கேட்கிறாய் தம்பி? ஜமீன்தார் பேரை சொன்னாலும் போதும் சந்தோஷத்தினால் பொங்கி போறாள் காஞ்சனா என குதூகலத்தில் உறக்க சொன்னான் கிழவன். சபேசன் பதில் பேசவில்லை. அன்று சாயங்காலம் நீலமேக பிள்ளை வெளியே போயிருந்த சமயம் தனிமையிலே வீட்டில் இருந்த சபேசன், காஞ்சனா, காஞ்சனா என தன் தங்கையை ஆறுமையுடன் அழைத்தான். ஏன் அண்ணா என ஆவலுடன் ஓடி வந்து நின்றாள் அவள். ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்ல வேண்டும் தெரியுமா என பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தான் சபேசன். விஷயம் விளங்காத காஞ்சனை அவனை பார்த்து பறக்க விழித்தாள். உனக்கு இந்த கல்யாணத்திலே மனசு முழு சம்மதம் தானே? கொல்லிக்காமல் சொல்லு. கொஞ்சம் இஷ்டம் இல்லாவிட்டாலும் உண்மையை சொல்லிவிடு என்றான் உறுதியாக. காஞ்சனையின் நெஞ்சு பயத்தினால் வேகமாக அடித்து கொண்டது. அவளுடன் விவாக தினத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவளிடம் சகோதரன் கேட்ட கேள்வி அவள் மனதை உறுத்தியது. முழு இஷ்டம்தான் அண்ணா என மெல்ல கூறியவள் தலையை குனிந்து கொண்டாள். ஏன் அம்மா, பணத்தை கண்டு மலைத்து போய் இஷ்டம் என்று சொல்லிவிடாதே என வற்புறுத்தலுடன் கேட்டான் சபேசன். காஞ்சனை தமையனிடம் தைரியமாக பேச ஆரம்பித்தாள். நாம் ஏழை அண்ணா, அவர் பணக்காரர். எனக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நான் அவரை மணந்து கொண்டால் உங்களுக்கு கூட உதவியாக இருப்பேன் என்றாள். தங்கையின் பதிலை கேட்ட சபேசன், எனக்கு என்ன உதவி செய்கிறதுக்காக நீ அவரை மணக்க இஷ்டப்படுகிறாய் என்று சிரித்தான். அவருக்கு பணம் எவ்வளவு இருக்கிறது? நான் எஜமானியானால் உங்களுக்கு வேண்டிய பணம் உதவி செய்வேன். நீங்கள் மேல் படிப்புக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை கொண்டிருக்கிறீர்களே, அதுக்கும் கூட உதவியாக இருக்கும். ஏன் அண்ணா என்றாள். கள்ளம் கபடமற்ற அவளது உள்ளத்தில் என்றும் தன்பால் பெருகி நின்ற வாட்சல்யம் சபேசன் மனத்தை தொட்டது. காஞ்சனா, அசடு போல் பேசாதே. உன் பணம் எனக்கு வேண்டாம். நானே சம்பாதித்து மேல் படிப்பு படிப்பேனே ஒழிய பிறரின் பொருளால் என் கௌரவத்தை குறைத்து கொள்ள மாட்டேன். என் கவலையெல்லாம் நீ சந்தோஷமாக இருப்பாயா என்பது ஒன்றுதான். என் பொருட்டு நீ அவரை மணந்து கொள்ள வேண்டியதில்லை என்று தீர்மானமாக சொன்னான். காஞ்சனை திடுக்கிட்டு தமையனை நோக்கினாள். சபேசனின் வாடிய முகம் அவள் நெஞ்சை அழுத்தியது. அண்ணா, அவரை நான் என்று மேலே கூற முடியாது விம்மி அவள் உள்ளே ஓடிவிட்டாள். காஞ்சனை உள்ளத்தில் காதல் புகுந்து விட்டது. சபேசன் மனம் ஒரே தாவலில் விஸ்வா நகரை அடைந்தது. சீதாவின் மோகன உருவம் அவன் கண் முன் நர்த்தனமாடியது. சீதா சீதா என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட சபேசன் பெருமூச்செறிந்தான்.